வாழ்க்கைன்னா என்ன? அது ஒரு பாதை. அந்த பாதையிலே எத்தனை தடைகள் வந்தாலும், நடந்துகிட்டு போறவங்க தான் வெற்றிய அடைச்சு காட்டுவாங்க. நீங்க இப்போ எந்த நிலையில இருக்கீங்கன்னு முக்கியம் இல்ல. நீங்க எதுக்கு மனச ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தான் முக்கியம். ஒரு சிறிய கிராமத்துல ஒரு பையன் இருந்தான். அவன் பசிக்காக பல நாள் வேலை தேடி அலைந்தான். அவனுக்கு கல்வி அதிகமா இல்ல. ஆனா மனசு மட்டும் பெரியது. அவன் ஒவ்வொரு நாளும் தோல்வி அடையும்போது, நாளைக்கு நானும் வெற்றி பெறுவேன் என்று மனசுல சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். நாளைக்கு நம்பிக்கை வச்சவங்க தான் இன்றைய வெற்றியாளர்கள். தோல்வி வந்ததுனால பாதை முடிஞ்சிடுச்சு என்று நினைக்க கூடாது. தோல்வி என்பது ஒரு சின்ன ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி. வெற்றிக்கான பாதை இன்னும் தொடருது. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து சோர்ந்து போன பயணி சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு மீண்டும் நடந்தாதான் இலக்கை அடைய முடியும். அது போலவே தோல்வியும் உங்களுக்கு ஒரு ஓய்வு தான், முடிவு கிடையாது. கனவு எல்லாருக்கும் வரும். ஆனா அந்த கனவை நிஜமாக்குறது கடின உழைப்பு தான். ஒரு விதை மண்ணில போடுறது ஈஸி. ஆனா அதுக்கு தண்ணீர் ஊற்றி, சூரிய ஒளி கிட்ட காட்டு, மழை வந்தாலும் காப்பாத்தி வளர்க்கணும். அப்பதான் அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிழல் தரும். உங்களோட கனவுகளும் அதே மாதிரி. ஒன்று, தன்னம்பிக்கை. நான் முடியும்னு சொல்லிக்கிட்டு ஆரம்பிங்க. 2ஆம் மன உறுதி. இடையில் சிரமம் வந்தாலும் விட்டு விடாதீங்க. 3ஆம் தோல்வியிலிருந்து கற்றல். தவறுகள் வந்தா அதை சரி பண்ணிக்கோங்க. 4வது கால அட்டவணை. ஒவ்வொரு நாளும் சிறிய ப்ராக்ரஸ் பண்ணுங்க. 5வது நல்ல சுற்றம். உங்களை இன்ஸ்பயர்ஸ் பண்றவங்களோட இருக்குங்க. எடிசன் 1000க்கும் மேல் தோல்வி அடைந்த பிறகுதான் எலக்ட்ரிக் பல்பு கண்டுபிடிச்சார். அப்துல் கலாம் சார் காகிதம் விற்ற பையனாக இருந்து இந்தியாவின் மிசல் மேன் ஆனார். எம் எஸ் தோனி ரயில்வே டிக்கெட் கலெக்டர் இருந்து உலக கோப்பை வென்ற இந்திய அணி கேப்டன் ஆனார். இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க, விட்டு விடாதீங்க. நீங்க இப்போ எங்க இருந்தாலும், ஏழை, பிச்சை, சின்ன வேலை, பெரிய வேலை, எதுவாக இருந்தாலும், உங்க மனசுல உள்ள ஃபயர் தான் உங்க ஃபியூச்சரை மாற்றும். நம்பிக்கை வைங்க, உழைச்சு பண்ணுங்க. வெற்றி கண்டிப்பா உங்க பாதையை வந்து சேர்ந்துடும். நீங்க தோல்வி அடைந்தாலும் கவலைப்படாதீங்க. அதுதான் உங்க வெற்றிக்கான முதல் படி. உங்களோட வாழ்க்கை, உங்களோட கதை. அதை அழகா எழுதுற கையோட எழுத்தாளர் நீங்கள் தான். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட எழுந்து, இன்று என்னோட நாள்னு சொல்லுங்க. வாழ்க்கை உங்க முன்னாடி தலை வணங்கும்.